எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளும் இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா. அந்த மைக் எடுப்போம். இறுதி வரை ஹல்லேலூயா. கையை தட்டி ஆமென். கர்த்தர் சொன்னார், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 3rd 4th வந்திருக்கிறோம். 3வது பாகத்திற்கு வந்திருக்கிறோம். 4 நாளாக பிரிச்சிங்கன்னா திஸ் இஸ் 3rd பார்ட் ஆஃப் திஸ் இயர். கர்த்தர் சொன்னார், 3rd பார்ட்டை ஃபுல்லாக ப்ரேயருக்குன்னு டெடிகேட் பண்ணிடு. அடுத்த 4 மாதம் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை உமக்குத்தானே. ஆதியாகமம் 1 அதிகாரம் ஒழுங்கின்மையாக இருந்தது. ஆனால் தேவன் பேச 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 அது ஒழுங்காச்சு. வெளிச்சம் உண்டாக கடவது. சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவது. வசனத்தை முடிங்க. என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஜலத்திலிருந்து ஜலம் பிரிய கடவது என்றார். ஜலத்திலிருந்து ஜலம் பிரிந்தது. அப்போ எப்போ ஒழுங்கின்மை ஒழுங்காக மாறுது? பேச பேச தான் ஒழுங்கின்மை ஒழுங்காக மாறுது. ஜெபத்தில் என்ன பண்ணுறீங்க? பேசுறீங்க. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் பாடுங்களேன். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை வாயத்தர பாட்டு பாடு, ஆமேன்னு சொல்லு, அல்லேலூயா இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்கிறோம்? பேசணும். ஆதியாகமம் 1 அதிகாரம் இயேசு பிதா பேச 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 என்னாச்சு? எல்லா ஒழுங்கின்மை ஒழுங்காச்சு, எல்லா குறைவும் நிறைவாச்சு, எல்லா இருளும் வெளிச்சமாச்சு. நீ பேச பேச உன் வாழ்க்கையில் குறைவு நிறைவாகும், ஒழுங்கின்மை ஒழுங்காகும், இருள் வெளிச்சமாய் மாறும். வாயை திறந்து நீங்கள் பேசுறீங்க. ஹலோ, அது இல்லை, அந்த பேசுகிற சொல்லலை. நீங்கள் பேசுகிறேன்னு சொல்ல தேவனிடத்தில் பேசுவது. சொல்லுங்க சத்தமா. அடுத்து தேவனை போல சிலர் பாருங்க, பிரதர் டிஜிஎஸ் தினகரன் மாதிரியே பேசுவாங்க பாருங்க. கண்களை முடிச்சது பல வருஷங்களுக்கு முன்பாக. ஏன் இப்படி இமிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பார்க்குற எல்லா சிடியும் யார் சிடியாக இருக்கும்? டிஜிஎஸ் சிடியாக இருக்கும். மதுரையெல்லாம் ஒருத்தர் இருக்கார், நிறைய பேர் இருக்கிற பீப்புள் ஆர் தேர். அதை கொஞ்சம் பெருமையாகவே எப்படி அண்ணன் டிஜிஎஸ் மாதிரி பேசுகிறேன்னா,
தேவனுக்கு ஏற்கனவே ஒரு டிஜிஎஸ் இருக்காரு. எனிஹவ், நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்களோ அல்லது யார் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ, அடுத்து நீங்கள் பேசுகிறப்ப தேவனை மாதிரியே கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். கையை தட்டி தட்டி. யாராச்சும் ஒரு ஆளை பற்றி குறை பேசுகிற ஆள்கிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருங்களேன், கொஞ்ச நாள் இவன் பார்வையே மாறிடும். மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பாங்க பாருங்க சர்ச்சில். ஏன்னா இவன் காதை எங்கேயோ கொடுத்துருக்குறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் காதை யார்ட்டையாச்சும் கொடுக்குறப்ப நீங்கள் என்னவா மாறுறீங்க? அவரை மாதிரியே மாறுறீங்க. அப்படி தான் ப்ரேயரில் நீங்கள் அவர்கிட்ட கையை தட்டி. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னான் தூங்க மாட்டார். கையை தட்டி பாடுங்களேன். இறுதி வரை, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா. எனக்கெல்லாம் 10 செகண்ட் போதும் என் காதை கொடுத்துருக்கானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. என்னதான் நடித்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். You are a you have the itching of the ear. காதில் அரிப்பு இருக்கிற ஆளுவீங்க எல்லாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன். அப்படி தான் நீ கடவுளோட பேசுகிறவனை பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஏய், இது வேற மாதிரி கஜிக்கிறானையா, இவன் கட்டாயம் அவர்கிட்ட பேசுகிறான். அவன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. கையை தட்டி. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் எத்தனை எத்தனை நன்மைகளோ. கர்த்தரை தேடின 4 மாசத்தையும் ஜெபத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. I dedicate this upcoming 4 months, yes, for prayer. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. லக்கி ஏசப்பா உமக்குத்தானே. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The 8 everlasting transformative blessings from the prayer of our Father in heaven, Lord's prayer. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபத்தில் இருக்கிற 8 எவர்லாஸ்டிங் ஒரு பவர்ஃபுல் பிளெஸிங்ஸை இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம்
சூழ்நிலைகள் மாறலாம், உன்னை சுற்றி இருப்பவர்களும் மாறலாம், ஆனாலும் உன் காரியம் கையை தட்டி எத்தனை பேர் அண்ணே உங்களுக்கான உசுரே கொடுப்பேனே தம்பி. உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் அவ்வளோ கடல் கடந்து வந்திருக்கேன் தம்பி. உங்களுக்காண்டி அவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் தம்பி. உங்களை எப்படி பார்த்தே ஆகணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டு வீட்டுக்கு வந்தேன் தம்பி அப்படின்னு சொல்கிற எல்லாம் அப்படின்றக்குள்ள மாறிடும். இப்போ நீ கோவப்படக்கூடாது. சூழ்நிலைகள் மாறலாம், சுற்றி இருப்பவர்களும் மாறலாம், ஆனால் தானியேலின் காரியம் கையை தட்டி கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் தட்டு 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 கை தட்டி பின்னாடி கை தட்டுற சவுண்ட் கேட்கணும். இறுதி வரை என் ஹல்லேலூயா. அந்த காலத்தில் பாடம் பேர் கணவனின் அன்பு கரைந்து போகலாம், மனைவியின் அன்பு மறைந்து போகலாம், பிள்ளையின் அன்பு கரைந்து போகலாம். இப்பெல்லாம் பாட்டு போடாங்க. இப்படியே நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ணியே போச்சடான்னு எல்லாருமே நல்லா இருக்கான்னு தான் பாடணும். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு தடவை வருஷத்தில் ஒரு இந்த பாட்டையும் பாடிடணும். ஏன்னா யூ மஸ்ட் கெட் ரெடி. நல்லா கவனிங்க, நீங்கள் கடவுளோட இருக்க தொடர்பை ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பாருங்களேன், ஒரு ஃப்ரெண்டோடு பேசிகிட்டே போகிறீங்க, திடீர்னு என்ன செஞ்சிட்டீங்க, உங்கள் லவ்வரை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இது வரைக்கும் வாடா மாப்பிள்ள அடுத்த ஸ்டாப்பரையும் துணைக்கு வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டே வரீங்க. அவனு கூட வந்து நான் போகணுண்டா, வாடா கொஞ்சம் தூரம் தானடா வாடான்னு கூப்பிட்டு போறீங்க. டக்குன்னு லவ்வரை பார்த்துட்டு இப்போ என்ன செய்ய, சரி மாப்பிள்ள இதை போகணும்னா இப்போ போனாலும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதை விட க்ளோஸான ஒரு அதேதான் ரொம்ப தூரம் உங்க கூட வரேன்னு வந்திருப்பாங்க, இடையில கலந்துக்கிட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அதோட அழகான ஒருத்தரை பார்த்துட்டேன். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. பாடுங்களேன் இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. மோசே விட எனக்கு ரொம்ப பிடிச்சது தானியேல் தான். ஏன்னா மோசே தன்னை எதிர்த்த ராஜாவை எதிர்த்தான், ஆனால் தானியேல் தன்னை உதவி செய்த ராஜாவை எதிர்த்தான். ஒருத்தை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு தானியேலுக்கு முன்னாடி காலில் விழுகிறான். நேபுகாத்நேச்சர் காலில் விழுந்து சொல்றான், உங்க கடவுள் தாண்டா கடவுள் சொல்லி உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறான். The affair of provinces of whole Babylon அவன் தான் ப்ரொவைட் பண்ற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். ஒரு பெரிய அமைச்சர், சீஃப் மினிஸ்டர். அப்போ வந்து ராஜாவை கோல்டில் செய்கிறாங்க. கரெக்டாக முந்தின அதிகாரத்தில் அவன் பார்த்த கோல்டு அடுத்த அதிகாரத்தில் அவனே அறியாமல் நிறைவேறுது. நீரே அந்த பொன்னால் செய்யப்பட்ட தலைன்றான். 2ல் 3ல் 4ல் அவனுக்கே தெரியாமல் ஒரு கோல்டு செய்கிறான். அந்த கோல்டு அவன் தான்றதை என்ன செய்கிறான், அந்த சிலையில் இருக்க கோல்டு அவன் தான்றதை அவன் நிரூபிக்கிறான். செஞ்ச உடனே எல்லாரும் கீழே வணங்கணும். அப்படின்னும் போது உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவன்னு நீங்கள் எதிர்த்துருவீங்க. ஆனால் உங்கள் மேலே தோளில் கை போட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தனை எதுக்கணும்னா அதுக்கு கட்ஸு வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் சப்போர்ட்டரை விட கடவுள் மேலே
ஏகப்பட்ட லவ்ல இருக்கான்னு அர்த்தம். ஐயா எல்லாரும் வணங்குறாங்கய்யா, அவங்க மட்டும் வணங்கலையா, கூட்டு வாடா அந்த 4 பேருன்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் வந்து நிற்கிறாங்க. நின்ன ஒன்று சொல்கிறான், உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இப்போ கிண்ணறம் நாகஸ்வரம் எல்லாம் ஊதும்போது நீ வணங்கி இந்த பொற்சிலை வணங்கி கொள். அது சொல்கிறான், ராஜாவே இதை குறித்து உமக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. எப்படி தொடங்குறாங்க பாருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தரை தவிர நாங்கள் வேறு ஒருவரும் வணங்குவதில்லைன்னு சொன்ன உடனே சொல்கிறான், ராஜா ஃபியூரியஸ் ஆகிட்டான். அந்த பதிலை கேட்டவுடனே சொன்னானா, 7 மடங்கு சூடாக்குடான். சூடாக்குன்னு கொண்டு போய் போடுறவனுக்கு தான் வயிறு கலங்குது. இப்போவே நெருங்க முடியல, என்னை கொண்டு போய் போட சொல்கிறான். இப்போ என் கைக்கு உன்னை எந்த கடவுள் காப்பாற்றுதுன்னு இப்போ பார்ப்பண்டா அப்படின்ட்டான். சரியான வார்த்தை. அந்த அதாவது நீ சொல்கிறீல கடவுள்னு, இப்போ நீ யாரோ கடவுள்ன்றீங்களே, இப்போ நான் தான்டா கடவுள். என் கைக்கு இந்த பாரு, உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யாரா அவன் கடவுள், தப்பு வைக்கிற கடவுள் பாப்பண்டா அப்படின்றான். அடுத்து அவன் சொல்கிறான், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனம் போடுங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜா நேபுகாத்நேச்சர் இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய, நான் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பாரா? நீ சொல்றீல எந்த கடவுள் தப்பு வைப்பார்னு, நான் சொல்றேன், என் கடவுள் என்ன தப்பு வைப்பார். போடு. அந்த சாப்டரை வந்து தப்பு வைக்கிறவர் தப்பு வைக்கிறவர் வார்த்தை 3 தடவை வருது. 3 தடவை வந்துச்சு. தட் இஸ் த கீவேர்ட் ஆஃப் தட் சாப்டர். யாரோ எந்த கடவுள் தப்பு வைக்கிறார் பார்க்கலான்டான்னா எங்க தேவனங்களை தப்பு வைப்பார் அப்படின்னு அவன் சொல்றான். அது ரொம்ப அழகா சொல்றான். ராஜாவாகிய யுவர் மெஜஸ்டி அந்த மரியாதை கொடுத்தே பேசுறான். மிரண்டுட்டேன், நீ ராஜா, ஏன் உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், உன்னை வச்சது எங்கள் கடவுள், அதனால உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். யுவர் மெஜஸ்டின்னு சொல்லி சொல்றான். எங்கள் கடவுள் என்ன காப்பாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கடைசியில் தூக்கி உள்ளே போடுறான். போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் நேபுகாத்நேச்சர் பார்க்குறான், உள்ளே போட்டது 3 பேர் தானே. நான் எஸ் யுவர் மெஜஸ்டி. ஆமான் மை லார்ட், 3 பேர் தான் போட்டி. இல்லைடா, 4வது ஒருத்தர். எப்பெல்லாம் கடவுளுக்காக வைராக்கியமா நின்று உனக்கு சப்போர்ட் பண்ணால கூட நீ எதிர்த்து நின்னா போட 3 பேர் சொல்றாங்க, போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். 4வது மனுஷனுடைய சாயல் தேவகுமாரனின் சாயலா இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம், அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனங்கள். அதுக்கடுத்து நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, மனிதரை நம்பாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்தபடியினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அடுத்த வசனம். கடைசி என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறான்? அடுத்த வசனம் என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறான்னா, கடைசி 2வது செகண்ட் ஆஃப் திஸ் வேர்ஸ் பாருங்க. அவன் வீடு எருக்கலமாக என்று என்னால் தீர்மானிக்கப்படும் இவ்விதமாக, கடைசி வசனம், கடைசி வரி, இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன், அது ஆங்கிலத்தில் இருக்கு, இவ்விதமாக காப்பாற்றுகிற கடவுள் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லடா. No God can save in this way. கையதடி. No God can save in this way. கையதடி. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே, இறுதி வரை
அந்த அக்னியோட மனம் கூட அவன் மேலே வீசலை, அப்படி காப்பாற்றிருக்காராம். எப்படி? ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை வசனத்தை நீங்கள் சொல்லணும். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த தானியேலோட புத்தகத்தில் மட்டும் 9 முறை தானியேல் ஜெபித்தான்ற வார்த்தை வருது. 9 times. He had a very strong decision to have consistent prayer time. அவனுக்கென்று ஒரு நேரம் இருந்தது, சரியான நேரத்திற்கென்று தீர்மானம் எடுத்திருந்தான். சரியான அவன் ஜெபத்திற்கென்று மிகப்பெரிய தீர்மானம் எடுத்திருந்தான். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா இல்லையான்றாலும் அடுத்த விஷயம். முதல் ஜெபத்துக்கு வந்து நிற்கணும். நீங்கள் அவர் சொன்ன இடத்துல அவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கிறேன்னு சொன்ன அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த சீக்ரெட் ஆஃப் ஹிஸ் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். யார் யாரோ மாறிக்கிட்டே இருக்கான். நெபுகாத்நேச்சர் வரான், பெல்ஷாத்சார் வரான், அவன் வரான், தரியு வரான், காக்கா 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 காக்கா. அவன் மட்டும் அப்படியே இருக்கிறான். சொல்லுங்கள், வில்லன்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அந்த காலத்தில் ஜெய்சங்கர் வந்தார் ரஜினிக்கு வில்லனா. அப்புறம் யார் வந்தா? செந்தாமரம் வந்தார். அதுக்கப்புறம் யார் வந்தா? சத்யராஜ் வந்தார். அதுக்கப்புறம் யார் வந்தா? கடைசியாக நம்ம பிரகாஷ்ராஜ் வந்தார். பிரகாஷ்ராஜ் இருந்தாலும் தெரியல. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இது வரைக்கும் வந்து நம்ம ஜெயிலரில் அவன் மலையாளி ஆக்டரு மனசிலாயே அவன் வரைக்கும் வந்துட்டாங்க. இத்தனை வில்லைங்க மாறினாங்க, ஆனால் ஹீரோ மட்டும் மாறவே இல்லை. அப்போ உங்களுக்கு நிறையா எதிரி வந்துக்கிட்டே இருந்தானே என்ன அர்த்தம்னா, நீங்கள் தான் ஹீரோன்னு அர்த்தம். எதிரிகள் நிறையா பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் அப்படியே மாறாமல் நிற்கிறீங்கன்னா யூ ஆர் த ஹீரோ. அதனால் அடுத்த 4 மாதமும் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் காரியம் ஜெயமாகவே இருக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையை அடுத்த 4 மாதத்தை ப்ரேயருக்குன்னு டிசைன் பண்ணுங்கள். தேவனுடைய சமூகத்துக்குன்னு ஒப்பு கொடுங்க. நான் சொல்கிறேன், 40 வருஷம் நடக்காததெல்லாம் இந்த 4 மாதத்தில் நடக்கும். கையை தட்டி கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். வாயை திறந்து பகலினிலும் இரவினிலும் போடு 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 போடு. இறுதி வரை என் வாழ்வு உமக்குத்தானே. பைபிள் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேலர்களின் மனநிலையை ஒரு மனுஷனின் மனதை மாற்றுவது போல ஒரு நாட்டில் இருக்க மனுஷன் அத்தனை பேர் மனசையும் மாற்றினாராம். எப்பேற்பட்ட சாமி பாருங்க. சில என்ன சொல்ல, நீங்கள் ஏன் சார் பேசுகிறதே இல்லை? பாருங்க, ஒவ்வொரு டிக்கெட்டாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தனா மண்டை குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் பேசுகிறதில்ல? நான் பேச மாட்டேன். ஏன்னா அதை விட வல்லமையான ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஓவர் நைட்டில் என்ன செய்வார்னா, ஒரு நாட்டில் இருக்க அம்புட்டு பேரையுமே உங்கள் பக்கம் சாய வைக்கிறதுக்கு Praise God, hallelujah. So next 4 months God என்கிட்ட சொன்னார், நீ ப்ரேயருக்கு டெடிகேட் பண்ணிடு. Let the coming 4 months be the months of prayer to dedicate yourself to be in the presence of God. Amen, hallelujah. Praise God, hallelujah, hallelujah. Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord. சரி, சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இது இந்த வாரத்தில் முடிக்க முடியாதுன்னா கூட கடந்த வருகிற சில வாரங்கள் கூட உங்களோடு கூட இதை குறித்து நான் பேசலாம் என்று இருக்கிறேன். Amen, praise God, hallelujah. So the major ministry of a man of God is keeping himself in the presence of God and yielding himself to the word of God. கர்த்தர் சொன்ன உன்னோட நிறைய மினிஸ்ட்ரிஸ் அழிஞ்சு போனது காரணம் அந்த மினிஸ்டர் ஆஃப் காட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தது தான். அழிஞ்சு போனதை விட தேங்கினதுக்கு காரணம். காட் என்கிட்ட சொன்னார், நீ அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே ரொம்ப என்ட்ரானினா உன் மினிஸ்ட்ரி தேங்கிடும். நீ அட்மினிஸ்ட்ரேஷன்
டிஸார்டர் ஆனாலும் பரவாயில்ல, நீ என் சமூகத்தில் உட்காந்தினா உன் மினிஸ்ட்ரி பிக்கப் ஆயிடும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் மினிஸ்ட்ரி பிக்கப் ஆகிட்டே இருந்த காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், அப்போஸ்தலர் 6:4, நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதில் உறுதியாக. கையை தட்டி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சுழல், அது ஒரு சுழல் உங்களை இழுத்து உள்ள போடும். அதனால தான் அந்த மக்கள் முறுமுறுக்கிறாங்க. எங்களை சாப்பாடு ஒழுங்கா இல்லை. கிரேக்கர்கள் என்ன செய்ய முறுமுறுத்தாயலாம், யூதர்களுக்கு நல்லா பண்ணுறான், எங்களுக்கு சரியாக பண்ணலன்னு. உடனே பேதுருட்ட வரேன், ஐயா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோன்னே பேதுரு சொல்கிறான், அந்த வேலைகளை என்னை கூப்பிடாதப்பா, நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதில் உறுதியாய் தருத்திருப்போம். இன்றைக்கி முடிவெடுங்க, மேன் ஆஃப் காட், மினிஸ்டர் ஆஃப் காட். உங்கள் மினிஸ்ட்ரியில் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கம் போயிட்டு இருந்தீங்கன்னா, யூ ஆர் வேஸ்டிங் யுவர் இயர்ஸ், யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் மினிஸ்ட்ரி. கர்த்தருடைய ஆவியார் சொல்கிறார், நிறைய மினிஸ்டர் ஆஃப் காட் பவர்லெஸ் ஆன காரணம் அப்படியே மினிஸ்ட்ரி வளர்ந்தவொன்னே அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறிட்டாங்க. என் வாழ்க்கையில் அந்த தவறு நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு திருத்திக் கொள்வோம். நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதில் ஏன் சொல்லுங்க. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. பாடுங்களேன். How many of you want to dedicate these 4 months for the sake of prayer and being in the presence of God? அவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்துங்க மட்டும் எந்திரிச்சு, ஆண்டவரே, I dedicate these 4 months to be in the presence of God. பெரிய காரியங்களை செய்ய போறார் அடுத்த 3rd quarter. ஆமென். கையை தட்டி கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கையை தட்டி. பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு. வாயத்தட்டு பாடுங்களேன். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கையை தட்டி. ஸோ நீங்களும் தேவனும் இணைந்ததுனால தான் ஊழியமே பிறந்துச்சு இல்லையா? மினிஸ்டர் ஆஃப் காட் கர்த்தர் சொல்கிறாரு, கணவனும் மனைவியும் இணைஞ்சிருந்தனால தான் பிள்ளை பிறந்துச்சு. நீ பிள்ளை பிறந்தவொடனே கணவனை விட்டு பிள்ளை கூடயே நீ ஸ்பெண்ட் பண்ணினா அதோட உன் பிள்ளை அளவு என்ன செஞ்சிருச்சுன்னு அர்த்தம், முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த பிள்ளை உனக்கு சொல்லுங்க பிறக்காது. பிள்ளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இப்படி அடுத்த பிள்ளை பிறக்கும். திரும்ப கணவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அடுத்த பிள்ளை பிறக்கும். அப்படித்தான் நீ தேவனோட ஸ்பெண்ட் பண்ணனால தான் ஊழியம் பிறந்துச்சு. திரும்ப ஊழியத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா அடுத்து வளராது. திரும்ப தேவனோட ஸ்பெண்ட். கையை தட்டி. Spend all your time in the presence of God. பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை, ஒரு ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆமென். Yes. Yes. The anointing of prayer. தடைகளை உடைக்கிற அபிஷேகம். ஜெபிப்பதற்கு வருகிற தடைகளை உடைக்கிற அபிஷேகம். Yes. சிந்தனையில் வருகிற தடைகள், சரீரத்தில் வருகிற தடைகள், Yes. சூழ்நிலையில் வருகிற தடைகள், பணத்தில் வருகிற தடைகள், அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக வருகிற தடைகள், in the name of Jesus, let it be broken with the power of the Holy Ghost, with the power of the anointing. Receive it. Yes. Yes. Receive it in the name of Jesus. கரங்களை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகனே, மகளே. உன் சொந்த பலத்தில் ஒரு கன்சிஸ்டன்டா பிரேயருக்குள்ள வர முடியாது. பலவிதமான தடைகளை பிசாசு உனக்கு முன்னாடி போடலாம். இப்போ உன் மேல ஊற்றப்படுகிற இந்த அபிஷேகம் அது உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்தறிகிறது. ஆன்லைன்ல இருக்கிற பீப்புள் உங்க மேல கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவாரா?
உங்க வாழ்க்கையில் இருக்க ஜெபத்திற்கு தடைகளை நொறுக்குவாரா? இந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் உடை தெரியட்டும். ஒரு அபிஷேகத்தை ஊற்றி உங்க ஜெப வாழ்க்கைக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். அடுத்த 4 மாதம் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அதிகமாய் நேரம் செலவழிக்கிற மாதங்கள். 40 வருடங்களுக்கான கதவுகள் திறக்கப்படுகிற மாதங்களாய் அடுத்த 4 மாதங்கள் இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கால்கள் தள்ளாட விட மாட்டார். கையை தட்டி இஸ்ரவேலை காக்கிறவர். கையை தட்டி இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா. This is what the song of Daniel. அவன் என்ன சொன்னான்? தரியு வரலாம், நேபுகாத்நேச்சர் வரலாம், கோரேஸ் வரலாம், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை ஏசப்பா ஷர்பா உமக்குத்தானே. அடுத்த 4 மாசம் காரியங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட ஆரம்பிக்கும். கையை தட்டி கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ, எத்தனை எத்தனை நன்மைகளோ. இந்த பாட்டுக்கான வசனம் இது, ஆதார வசனம் இது. யோசபாத் அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க செய்தார். உன் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், அடுத்த 4 மாசம் அவர் முகத்தை தேட தேட, எங்கெல்லாம் நீ தோத்தியோ, எங்கெல்லாம் நீ அவமானப்பத்தியோ, எங்கெல்லாம் நீ விழுந்தியோ, எங்கெல்லாம் பற்றாக்குறையில நீ அமர்ந்திருந்தியோ, அங்கெல்லாம் நிரம்பி வழிகிற இடத்திற்கு கர்த்தரை கொண்டு வருவார். கையை தட்டி பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. Amen, 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 amen. Online people மீது ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஜெபத்திற்கான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். தானியேல் மீது ஒரு ஜெபத்தின் அபிஷேகம் இருந்தது. எஸ், அந்தி சந்தி மதிய வேளைகளில் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தை தேடுவது என்பது மாம்சத்தில் நடக்கிற விஷயம் அல்ல. He had an anointing of prayer. Yes, I receive it, Father. I receive it. I receive it. I receive it, Father. I receive the anointing of prayer. Yes, I receive the anointing of prayer. Yes, yes. Hey, hey. தேவனிடத்தில் பேசுகிறவர்கள் தேவனை போல பேசுகிறார்கள். பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. கால்கள் தள்ளாட விட மாட்டார், தேவன் உறங்க மாட்டார். தயவு செய்து அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபத்தின் அபிஷேகம். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. நான் சொல்ற இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு சாட்சியாச்சும் அந்த நம்பர் மாறாம நீங்க வந்து
சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் சொல்கிறார் தெளிவாக, மறுபடியும் என்கரேஜிங் வேர்டு இல்லை, ப்ரொஃபட்டிக் வேர்டு. அடுத்த 4 மாதத்தை நீ தேவனுடைய சமூகத்தின் ஒப்பு கொடுத்து அமரும்போது அடுத்த 40 வருஷத்திற்கான கதவை இந்த 4 மாசத்துல நான் திறப்பேன். கர்த்தர் 40 வருஷத்திற்கான கதவை நான் திறப்பேன் இந்த 4 மாசத்துக்குள்ள. இந்த 4 மாசத்துக்குள்ள, இந்த 4 மாசத்துக்குள்ள அடுத்த 40 வருஷத்துக்கான கதவை நான் திறக்கிற கர்த்தர். பெற்றுக்கொள் அபிஷேகம். ஜபத்திற்கான அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். எதற்காக பிசாசு ஜபத்தை பார்த்து பயப்படுகிறான்? நீங்கள் ஜபிக்கும் போது ஏன் பயப்படுகிறான்? ஏன் உங்க மனதில் குழப்பங்களை கொடுக்குறான்? ஏன் ஜபத்தோட எந்திரிக்க வைக்க பார்க்கிறான்? ஏன்னா நீ உட்கார்ந்துட்டீனா நீ இன்னொரு கடவுளாய் மாறுவாய், நீ இன்னொரு தேவனுடைய பிம்பமாய் மாறுவாய். அதற்கு பிறகு உன்னை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். அதனால அவனை தேவ சமூகத்தில் அமரும் போது அவன் பயப்படுறான். கர்த்தர் அவன் பல கட்டுகளை உன் மேல கொடு போடுறான். கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தில் அந்த கட்டுகளை அறுத்தறிந்து தம்முடைய சமூகத்தில் அமருவதற்கு ஒரு விசேஷித்த கிருபையும் விசேஷித்த தயவையும் கையை தட்டி கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பாடி பாடு. எப்பொழுதும் என்னாலும் காக்கின்றார். ஏன் தெரியுமா நீங்க பதறீங்க? அவர் போயிட்டார், இவர் போயிட்டார், அப்படி இப்படின்னு. ஏன் சில ரிவெஞ்ச் எடுக்க நீங்க துடிக்கிறீங்க தெரியுமா? நீங்க ஓவரா மனுஷனை விக்கிரகம் ஆக்கிட்டீங்க. யாரை நீங்க விக்கிரகம் மாதிரி தலையில தூக்கி ஆடுறீங்களோ, நேற்று தலையில தூக்குனதெல்லாம் நாளைக்கு கீழே போட்டு உடப்பாங்க பாருங்க. கையை தட்டுங்க, புரிஞ்சவங்க. எவன் ஒருத்தன் உங்களை தலைக்கு மேல ரொம்ப தூக்குறானோ அவன் சீக்கிரத்தில் உங்களை கீழே போட்டு உடைக்க போறான்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னார், பார்த்தியா அந்த விக்கிரத்தை தலையில தூக்குறாங்களா, நாளைக்கு உடப்பாங்க பாரு. அப்படித்தான் உன்னை ரொம்ப மாம்சத்தில் தூக்குனான்னு அவனை உடைச்சிரும். அதே மாதிரி நீ ஏன் தெரியுமா சிலரை உடைக்கணும்னு நினைக்கிற? அவனை நீ மாம்சத்தில் தூக்கி வச்சிருக்கிற. ஆனால் கடவுள் தான் எனக்கு முக்கியம்னா மற்றவன் தீமை செஞ்சா கூட கோபம் வராது பாருங்க. ஹல்லேலூயா. தீமை செஞ்சவங்க மேல கோபம் கூட வராது. ஏன்னா கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். இரவினிலும் பகலினிலும் இரவினிலும். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நீ கண்டுக்காம என்ன சொல்லுவீங்கன்னா, இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே இறுதி வரை. பெண்ணியனோட மனைவி 2வது தடவை அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணதான். இந்த வயசுக்கு மேலே நீ டைவர்ஸ் பண்ணி என்ன தான் ப்ளக் பண்ண போகிற? நீ 70 வயசு, உன்னை கையை பிடிச்சி தூக்கிட்டு போகிற. என்னென்னா வெஞ்சன்ஸ், உன் பேரை நான் கெடுப்பேன். இது ஒரு ஸ்பிரிட். ஊழியக்காரன் மனைவிகள் பின்னாடிலாம் வேலை செய்கிற பர்டிகுலர் ஸ்பிரிட். இட் இஸ் அசைன் ஃபார் பிஹைண்ட் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் வைஃப்ஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட். அதாவது இனிமே நீ பெண்ணியின் வேணாம்னா அமைதியாக ஒதுங்கி உட்காந்துக்கலாம்ல. அடுத்த ரூமில் உட்காந்து காப்பியை போட்டு குடிச்சிட்டு நீ பாட்டு இருக்க வேண்டியானா? ஏன் வெளியில் கூப்பிட்டு டிக்ளேர் பண்ணுற? ஏன்னா பெண்ணியின் மினிஸ்ட்ரி என்ன செய்யணும்? உடைக்கணும், உடைக்கணும். தட் இஸ் த வெஞ்சன்ஸ், டெவில்ஸ் வெஞ்சன்ஸ். அந்த அம்மா பின்னாடி இருக்க அந்த வெஞ்சன்ஸ். அப்போ காட் மேலேருந்து பார்க்குறாரு, உனக்கு அவனுக்கு சண்டை, ஆனால் ஏன் கிங்டமே நீ டேமேஜ் பண்ணுற? யோசிப்பார மாட்டாரா? நீங்கள் என் ஸ்டாஃபு, சரியா? நீங்கள் ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க. கடன் கொடுத்தே உங்களை வந்து கூப்பிட்றான். உங்களை கூப்பிட்டு ரோட்டில் வச்சு தான் பேசணும். உள்ளே பூந்து என் ஆஃபீஸில் இருக்க பொருள்லாம் உடைக்கிறான். இப்போ அவன் யாருக்கு எதிரியாக மாறுறான்? நான் கூப்பிட்டு கேட்பீங்க, உனக்கு அவனுக்கு தானே பஞ்சாயத்து, ஏன் மினிஸ்ட்ரி ஏண்டா, ஏன் ஆஃபீஸ் ஏண்டா உடைக்கிற? முதல் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே விடா. ஸ்டாஃப் பிரச்சனை பண்ண மாட்டான், இப்போ நான் பிரச்சனை பண்ணுவேன். அப்படி தான் யாரெல்லாம் கிங்டம்க்கு விரோதமாக வரணும் அவன் மேலே தேவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவார், ஃபைல் பண்ணுவார் பாரு. ஏன்னா அது அவர் கிங்டம். இப்போ என்னென்னா இந்த அம்மாவுக்கு ஏன் ஒரு வெஞ்சன்ஸ் அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு கடவுளோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தால் இத்தனை வயசுக்கு மேலே நீ என்ன டூயட்டாக பாட போகிற? இல்லை அந்த ஆள் தான் டூயட் பாட போகிறான். அவன் பாவம் ஹார்ட் அட்டாக் வந்து உட்காந்துருக்கேன். ஆனால் ஒன்று அறுக்காம விட மாட்டேன் அட்டாக் காத்திருக்கேன்.
அப்போ என்னன்னா இவங்க எல்லாருக்கும் இங்கே பாருங்க, காலையில் சூரியன் உதிச்சிருச்சுன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் எப்படி தெரியும்? டம்மியாக தெரியும். ஆனால் நைட்டு பிரைட்டாக இருக்கும். இந்த நைட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் மனித உறவுகள் பிரைட்டாக தெரியும். ஆனால் சன்லைட்டில் இருக்கிறவனுக்கு அது எரிஞ்சிச்சா ஆஃப் ஆச்சா, அவர் சர்ச்சுக்கு வந்தாரா வரலையா அப்படின்னு கண்டுபிடிக்க 6 மாதம் ஆகும். ஏண்டா, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. நான் பிறக்கும்போது தனியாக தானே பிறந்தேன், நான் போகும்போது தனியாக தானே போகிறேன். அப்போ இடையில வந்ததெல்லாம் அவர் கொடுத்தது தானே. அப்போ மனசு எங்கே இருக்கணும்? இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. பேட வெளியே வந்தான்னு பார்த்துக்க ஜோயல், உமக்கு தானே. இந்த உறவில் இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலை கொஞ்சம் கொக்குமாக்கா இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்ட்டு கடவுளோடே போயிட்டு இருப்பாங்க, கடவுள் கூட வாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வாக்கிங். ஈனோக் வாக்கிங் வித் காட், வாக்கிங் வித் காட். ஹல்லேலூயா. அவன் தேவனோடு சஞ்சரித்து தேவன் இன்விசிபிள் தானே, அவர் கூட பழகி இவன் இன்விசிபிள். ஏனோக்கு காணப்படாமல் போனான். அதுக்கு என்ன அர்த்தம்? ஏனோக்கு கடவுள் மாதிரியே மாறிட்டான். கையை தட்டி. இறுதி வரை ஒரு தடவை பாடுங்களேன். எங்கள் அப்பாவுக்கு பிள்ளை, நான் தனியாக தான் பிறந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள்லாம் வந்தீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் என் கூட இருந்தார்ல, அவர் இப்போவும் என் கூட இருக்கிறார்ல. எப்போ அவரே நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், அப்போ இங்கிட்டு பெருகிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்னைக்கு இங்கிட்டு பார்க்குறேனோ அன்னைக்கு அவரை விட்டு நான் தூரமாகிறேன். நான் நல்லா இருக்குன்றக்காக எனக்கு அம்மா அப்பா கொடுத்தாரு, நான் நல்லா இருக்குன்றக்காக எனக்கு கணவன் என் மனைவியை கொடுத்தாரு, நான் சந்தோஷமாக பிள்ளையை கொடுத்தாரு. பட் இதெல்லாம் இடையில வந்துச்சு. ஆனால் ஒன்றை நீ மறந்துடக்கூடாது, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா. அதனால கடவுள் கொடுத்த பிறகு அந்த உறவுகளை நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கிறீங்க. சார்ந்துக்க ஆரம்பிக்க மாட்டீங்க, மதிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன, என் பையனுக்கு வந்து ஒரு சின்ன ஏரோப்ளேன் வாங்கி தரேன், ஹெலிகாப்டர் வாங்கி தரேன். இது அவன் வந்து என்ன செய்கிறான், ஒரு சுத்தியில் எடுத்து நொங்குன்னு அடிக்கிறான். அப்போ அவன் இப்போ யார் மேலே கோபமாக இருக்கான்னு அர்த்தம்? என் மேலே. அப்போ அதை நொங்குன்னு அடிக்கும்போது எனக்கு என்ன கோபம் வருதுன்னா, அது நொங்குன்னு அடிக்கிறது இருக்கட்டும், அது நான் கொடுத்தது. என்னை சுற்றி இருக்கிற எனக்கு துரோகங்கள் பண்ணாலும் நான் அவங்களை அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற காரணம் என்னன்னா, அவங்கள கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. If you think that this is not chosen by me, it is given by God. அது தேவன் கொடுத்ததுன்னு என்னை கண்டுபிடிக்கிறியோ, and you will not hurt anybody. கையை தட்டி. கால்கள் தள்ளாட விட மாட்டார், தேவன் உறங்க மாட்டார். உறவுகள் பலப்படட்டும், தேவனோடு இணைவதால். இஸ்ரவேலை காக்கிறவர் இறுதி வரை உமக்கு தானே. இறுதி வரை அப்புறம் வேற என்ன சார் வேணும்? கையை தட்டுங்க சார். Men may come, men may go.
மனிதர்கள் வருவார்கள், மனிதர்கள் போவார்கள். ஆனால் இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருச்சு? கையை தட்டி ஒரு தடவை ஆமென். லைட்டா டான்ஸ் பண்ணி ஒரே ஒரு ஸ்டான்ஸா கால்கள் தள்ளாட விட மாட்டார். இஸ்ரவேல்ன்றது யாரு? நீங்க தான். அதனால அந்த இடத்துல தூக்கிட்டு இப்போ உங்க பேரை போறீங்க. ஜீன் வால்டரை காக்கிறவர், ஜஸ்டினையே காக்கிறவர், என்னாலும் கால்கள் தள்ளாட விட மாட்டார். ஜஸ்டினையே காக்கிறவர். போடு 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 போடு. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. ஜஸ்டினையே உங்க பேரை. ஆன்லைன் பீப்புள், காக்கிறவர், ஆண்டனியை காக்கிறவர், என்னால் தூங்க மாட்டார். பிரபுவையே காக்கிறவர், செல்வத்தையே காக்கிறவர், கதிசாவை காக்கிறவர், கையத்தட்டி சீனாவை காக்கிறவர், இறுதி வரை my life இயேசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை my life இயேசப்பா. கையை தட்டி அடுத்த 4 மாசம் கர்த்தரை தேடும்போது 40 வருஷத்திற்கான கதவுகளை உனக்கு திறப்பார். ஆமென். கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் எத்தனை எத்தனை நன்மைகளும் இயேசப்பா செய்வாரே. காரியம் வாய்க்க செய்வாரே செய்வாரே. எத்தனை எத்தனை நன்மைகளும் இயேசப்பா செய்வாரே. எத்தனை எத்தனை நன்மைகளும் இயேசப்பா செய்வாரே. எத்தனை எத்தனை நன்மைகளும், எத்தனை எத்தனை நன்மைகளும் இயேசப்பா. எத்தனை எத்தனை. Amen. Please be seated. May God bless you. Hallelujah.